சோல்ஜர்ஸ் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா PlayStation 2 இன்னைக்கு என்னதான் வந்து PlayStation 5 அளவுக்கு வந்து வளர்ந்துருந்தாங்க ஒரு லெஜெண்டரி கன்சோல்ன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு கன்சோல் பார்த்தீங்கன்னா PlayStation 2 தான். ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும் போதே பல பேருக்கு வந்து PlayStation 2 வாங்கணுன்ற கனவு இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து PlayStation 5 வந்துருச்சு. ஆனால் பல பேர் வந்து தேடி தேடி போய் PlayStation 2 தான் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, கிராஃபிக்ஸ் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நீ படிச்ச கம்ப்யூட்டர் எல்லாமே வளர்ந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து லெஜெண்டரி கன்சோல் தான் PlayStation 2. PlayStation 2 வந்து நீங்கள் வந்து நினைத்தால் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரையும் ஃபோன்லையும் கூட ஆட முடியும். அது எப்படின்னு சொல்ல முடியாது. கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் எழுதுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அந்தளவுக்கு ஆடக்கூடிய கேம்ஸ் தான் இந்த PlayStation 2 கேம்ஸ். அதாவது கதை வயசாகவும் சரி, கண்டென்ட் வயசாகவும் சரி, பல கேம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேம் என்னென்ன இருக்குது அது வந்து தான் பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். அப்புறம் முக்கியமானது பார்ட் 3. முதல் 2 பாட்டு எங்கே அவன் சேனல் இல்லைன்னு கேட்டீங்க அப்படின்னா, பழைய சேனல் இருக்கு, ஏடிடி சேனல், அங்கே அழிப்பண்ணு பாட்டு போட்டேன். திரும்ப போட்டாலும் பார்க்க மாட்டீங்கன்னா வந்து பார்ட் 3 போட வந்திருக்கேன். இது வந்து பார்ட் 3. ஃபர்ஸ்ட் 2 பாட்டு இருக்கு, இது பார்ட் 3. இதில் வந்து சொல்றது பொதுவாக சொல்லக்கூடிய கேம்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத முக்கியமான கேம், நல்ல கேம்லாம் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓரா போயிடலாம். நான் கதைக்கதை சாமி இந்த ஷோ என்றா சண்முகா. ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். நம்ம சுட்டி டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ண அதே ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட ஒரு அஃபிஷியல் கேம் தான் இந்த கேம். ஆக்சுவலி ஞாபகம் இருக்குது, சுட்டி டிவியில் வந்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் போடுவாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு அந்த கேமை உட்காந்துட்டு PlayStation உட்காந்து விளையாட்டு இருப்பாங்க, கேம் சென்டருக்கு போய் உட்காந்து விளையாட்டு இருப்பாங்க. ஆனால் உட்காந்து ஆள்னு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ என்ன குறை அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் வைஸில் ஒரு ஷோ எப்படி இருக்கோ, அந்த ஷோவில் கேரக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படி அச்சஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. சட்டையும் அதெல்லாம் பண்ண முடியாததுனால சில ஒரு நொட்டைகள் வந்து கிராஃபிக்கு தான் செய்யும். ஓகே, பட் கேமாக பார்க்கவும் நல்லா இருந்திருக்கும். இந்த கேம் முக்கியம் சொன்னா ஜூலி கழுத்தே இருக்குது, அதை பார்த்தா அப்படியே தவளை மாதிரி இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, இன்னது இப்படி இருக்கு அப்படின்லாம் அந்த டைம் நான் யோசிச்சிருப்பேன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. பட் மற்றபடி நீங்கள் ஒரு ஜாக்கி சான் கன்னியாக வெறினாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேம் பிடிக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி அட்வென்ச்சர்ஸில் முக்கியமான ஒரு சீசன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சீசன், ஒன்று மந்திரக்கல், இது வந்து அறக்கர்கள். இந்த கேமை பார்த்தீங்கன்னா இந்த 2 சீசனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கேம் உருவாக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த சேவல் மந்திரம் எடுப்பா தெரியுமா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் அங்கே தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி மற்ற அரக்கனோட சேர்ந்து ஷெண்டுவை வந்து ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார், ஷெண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் வாயில வரும். மற்ற அரக்கர்களோட சேர்ந்து ஷெண்டுவும் எப்படி வந்து இவர் வந்து அந்த டைமென்ஷனில் அடைச்சாரு அப்படின்றதான் அந்த கேமோட மெயின் கதையே. அதுவும் சாதாரணமாக இல்லை, ஜே டீம் இருப்பாங்க. ஓகேவா, நம்ம ஜாக்கி சான்ஸில் பார்த்த பெரும்பாலான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, பைல்வான், பாபு, கல்லிராணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அந்த கேம் கூட இருந்திருக்கும். அவங்களாம் எப்படி சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணாங்க அப்படின்றலாம் கேமில் காமிச்சிருப்பாங்க. பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஆக்சுவலி 2 சீசனுமே வேறு தான், 2 சீசனையும் ஒன்றா போட்டு மிக்ஸி எப்படி அரைச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த கேம் ரிலீஸ் ஆனது 2004 தான். 2004லயே சீசன் 5 வரைக்குமே வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும் பொழுது ஏன் சீசன் 2, 3லாம் கட் பண்ணிட்டு வெறும் 2 சீசன் மட்டும் வச்சு பண்ணாங்கன்னு தெரியல. ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டாக இருக்கலாம், இல்லை கேம் வந்து டக்குன்னு முடிக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் ஜாக்கி சான் வேறு இருந்தீங்க அப்படின்னா அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணுறது, அரக்கர்களை வந்து அழிக்கிறது, பேம்பூ பாக்ஸ்லாம் பார்க்கறது, ஓகே, அரக்கரோட சண்டை போடுறது, ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கேம் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களே நல்ல கேம் தான் இது. 5ஆவதுல பார்க்க போகிறது ரெட் டெட் ரிவால்வர். PlayStation 2ல ஆர்டிஆர், PlayStation 3ல ரெட் ரெடம்ஷன் 1, PlayStation 4ல ரெட் டெட் ரெடம்ஷன் 2 கேம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 2 ஜென்ரேஷன் கன்சோலில் 2 கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் PlayStation 2லயே உங்களுக்கு தெரியாத ஒரு ரெட் டெட் கேம் ஒன்று இருக்குது. அந்த கேம் பேர் தான் ரெட் டெட் ரிவால்வர். மற்ற கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டெட் ஒரு பொடுகொலை அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர ரெட்டுன்னு எவனுமே இருக்க மாட்டான். பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேமோட ஹீரோ பேரே ரெட் ஹார்லோ அப்படின்றவர் தான் இந்த கேமோட ப்ரோட்டகனிஸ்ட்டு. அவருக்கு ஏற்பட்ட ஒரு வஞ்சத்தை வந்து எப்படி ரிடம்ஷன் பண்ணாருன்ற மாதிரி தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேம் பார்க்க வந்து கதை நல்லா தான் இருந்திருக்கும். இந்த கேம் டெவலப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ராக்ஸ்டார் சாண்டியாகோ தான். முக்கியம் இவங்க அந்த கேம் உருவாகி இருப்பாங்க. சரி, ஒரு காலத்தில் ராக்ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா வசவசன்ட்டு ஏகப்பட்ட கேம்ஸை டெவலப் பண்ணி விட்டுட்டு இருந்தான். ஓகே, ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ்ன்ட்டு. இன்னைக்கு தான் வந்து அவன் பண்ணுற கேம்ஸும் ரொம்ப கம்மியாகி போச்சு. குவாலிட்டியாக தான் பண்ணுறான், பட் ரொம்ப கம்மியாக பண்ணுறான், அதான் கஷ்டமாக இருக்குது பாஸ். அப்போ யூபிசாஃப்ட்னா ஏகப்பட்ட கேம்ஸ் பண்ணி நக்கிட்டு போகிறதுக்கா? ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப குவாலிட்டியாக தான் கேம் ஓடுது. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டெட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மறக்கப்பட்ட கேம் தான் இந்த கேம்.
ஓகே, அதே மாதிரி டைம் பீரியட பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டெட் சீரீஸில் வந்து முன்னாடி வர கதை தான் ரெட் டெட் ரெடெம்ஷன் 2ஓட கதை. அது வந்து பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பிக்கிறது 1899 இந்த இயரில் தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1880களிலேயே வந்து இந்த கேம் ஆரம்பிச்சிருக்கும். பட் நாக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட் டெட் ரெடெம்ஷன் 1க்கும் 2க்கும் கனெக்ஷன் இருக்குது, ரெண்டுத்துக்குமே ஒரு கதை தொடர்ச்சின்னு இருக்கு இல்லையா. இப்போ ரெட் ரெவால்வர் மட்டும் வந்து அனாதையாக விட்டாங்க, இதுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை, ஃபேன்ட்டே நினச்சிக்க நீயே, மற்றபடி நாங்கள் வந்து எங்கேயும் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கேமில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு PlayStation 2 கன்சோல் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து இப்போ ஒரு லோ எண்ட் PC வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ரெட் டெட் கேம் ஆடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நான்காவது இடத்துல பார்க்க போறது ஸ்பார்டன் டோட்டல் வாரியர். ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்க ஜிடிஏவால் அழிந்த கேம், இந்த கேமா அந்த கேம் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த விதத்துல காட் ஆஃப் வாரால ஒரு கேம் பிரான்ச்சைஸே அழிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த கேம் தான். காரணம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீக் மெத்தட் பேஸ் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். பட் காட் ஆஃப் வார்ல இருந்த ஒரு மாஸ் எலமெண்ட் இல்லை, ஒரு கமர்ஷியல் வேல்யூ இல்லை அப்படின்ட்டு யாருமே அது பெருசாக மதிக்கலை. ஏன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். காரணம் வந்து இந்த மைத்தாலஜியை கொண்டு வந்து பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருப்பாங்க காட் ஆஃப் வார் 1 and 2 பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு வாரியர் கிரேட்டோஸ் வந்து கடவுள்களே கொள்ற அளவுக்கு பெரிய ஆள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் தெரியாத ஒரு ஸ்பார்டன் ஒருத்தன். அந்த பேர் தெரியாத ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன்ஸ் கிட்ட இருந்து ஒரு டிபிக்கல் ரோமன்ஸ் கிட்ட இருந்து கிரீக் எப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணா, எப்படி போராடினா அப்படின்னா கதை முதல்ல ஆரம்பிக்கும். கதை போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் காட் ஆஃப் வார் ஆன, அதாவது கிரேக்க மைத்தாலஜி இருக்கிற காட் ஆஃப் வார் ஆன ஏரிஸ் வந்து ஹீரோக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்றாருங்க, ரொம்ப நல்லவருங்க அவரு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க கேமுக்குள்ள. அப்பா நீ எங்கடா இங்க? அப்புறம் போகுதான் தெரியும் இது வந்து ஒரு சாதாரண வார் இல்ல, அதிகார வெறி பிடிச்ச ஒரு பைத்தியகார ஒரு ரோமன் எம்பரே இருக்கும். காட்ஸ் நடக்கிற ஒரு சண்டை அப்படின்றது தான் வந்து லேட்டரலா வந்து ஹீரோக்கே தெரிய வரும். இது சண்டை முடிச்சு வச்சாரு, சண்டை எப்படி சரியாச்சு, ஓகேவா, இது எங்க போய் முடியுது அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டா இருந்திருக்கும். கலக்கலாம் தான் இருக்குது. பட் வந்து காட் ஆஃப் அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்ட்டு யாருமே வந்து பெருசா பார்க்கவே இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க காட் ஆஃப் வார் விசஸ் ஸ்பார்டன் டோட்டல் வாரியர் அப்படிலாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க வேண்டாம். அந்த கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கும் காட் ஆஃப் வார் தான் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் காட் ஆஃப் வாரை வந்து கம்பேர் பண்ணாம தனியா பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு பயங்கரமான கேம் தான். ஓகேவா, கிரீக் மெத்தட் இந்த பல விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அங்க வந்து சண்டை அப்ப இருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்திருக்கும் அந்த கேம்ல வந்து பாக்குறதுக்கு. குறிப்பு, காட் ஆஃப் வாரை நீ வந்து கம்பேர் செய்யாமல் விளையாடிப்பார், அப்படி தெரியும் கேம் எங்களுக்கு தெரியும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கேம் பிளே வைஸும் சரி ஐடியா வைஸும் சரி நல்லா தாங்க இருக்குது, ஏங்க ஓடலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த கேம் ஓடலை அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமை டெவலப் பண்ண கிரியேட்டிவ் அசம்பிள் அப்படின்ற கம்பெனிக்கே வந்து ஒரு தலைவலியாக அமைஞ்சுது. ஏன்னா அந்த கேம் வந்து டெவலப் பண்ணது கிரியேட்டிவ் அசம்பிள் தான். பட் பப்ளிஷ் பண்ணது சேகா. சோனிக்கு இருக்கிற சோனிக்கு உருவாக்கின கம்பெனி இந்த சேகா தான் கேம் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் என்ன போச்சு, இந்த கேம் ஓடலை அசம் ஆயிடுச்சுனால இந்த கம்பெனியை வந்து சேகா கிட்ட வித்துட்டாங்க. இந்த ஒரு கேம் நஷ்டத்துல மொத்த கம்பெனி வந்து செகா கிட்ட போயிடுச்சு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, இது கேம் பண்ணி தான் இருக்காங்க. பட் செகாவோட பேர்ல வந்து கேம் பண்ணிட்டு இருக்காங்க. காட் ஆஃப் வாரோட சண்டை விட்டு ஒரே ஒரு கேம்ல வந்து மொத்தமா நக்கிட்டு போயிட்டீங்களா யாரா நீங்க? ஆக்சுவலி கிரேட்டோஸ் வந்து ஜீஸை மட்டும் கொள்ளல, இந்த கம்பெனியை ஈத்து மட்டும் கொண்டிருக்காரு. சந்தோஷமா. மூன்றாவது இடத்துல பார்க்க போறது டெஸ்ட்ராய் ஆல் ஹியூமன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலியன் இன்வென்ஷன் கேம் தான். பொதுவாக ஏலியன் இன்வென்ஷனாக என்ன பண்ணுவாங்க, ஏலியன்ஸ்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்து படையெடுத்து வந்துடும் ஸ்பேஸ்ஷிப்பில். நம்ம வந்து ஏலியன்ஸ்குள்ளே சண்டை போட்டு வைக்க உலகத்தை எப்படி காப்பாற்றுறோம், மக்களை எப்படி காப்பாற்றுறோம் தான் கேமாக இருக்கும். பட் இந்த கேமில் ஒரு சின்ன திருத்தம், ஏன்னா அந்த ஏலியனே நீங்கள் தான். ஆக்சுவலாக என்ன இருக்கா அப்படின்னா கிரிப்டோ அப்படின்ற ஏலியன் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு வந்திருக்கும். ஓகே, பூமிக்கு வந்தோடனே பூமியில் நல்லவனா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துச்சான்னு தெரியாது. வந்த உடனே இருக்கா அப்படின்னா ஐயோ ஏலியன்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு அது ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்ணி ஏழை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஹியூமன்ஸ். இதனால என்ன இருக்கும் அப்படின்னா ஹியூமன்ஸ்லாம் கெட்டவங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவோட ஜெனரலியே வந்து காலி பண்ணுறாங்க ஹியூமன்ஸ். ஏனாலேயே கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து கிரிப்டோ வந்து ஹியூமன்ஸ் மேலே ரிவெஞ்ச் எடுத்திருக்கோம். அதான் இந்த கேமோட கான்செப்ட்.
இந்த கேமோட கதை பார்த்தீங்கன்னா வந்து 1970களில், அதாவது சரியா சொல்லணும்னா 1969 தான். நல்ல இயர் 69 தான் இந்த கேம் வந்து ரன் ஆகும். அந்த டைம் என்ன ஆச்சு, அந்த டைம் இந்த கவர்மெண்ட், அந்த டைம் இந்த ஊர் அப்படின்றலாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ஏனா இருந்து ஹியூமன்ஸ் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தோம், எப்படி ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணோம், ஓகே இது சிட்டிஸில் எப்படி காலி பண்ணோம் அப்படின்றதான் இந்த கேமோட கான்செப்டாக இருந்திருக்கும். ஆக்சுவலி அடிப்படையில் இந்த கேமோட கான்செப்ட் நல்லா ஃபன்னாக இருந்தனால இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா PS2 தான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ரீமேக் பண்ணியிருப்பாங்க கரண்ட் ஜென்னுக்கு ஏற்ற மாதிரிக்கா. ஸோ நீங்கள் இப்போ வந்த கிராஃபிக்ஸே நீங்கள் வந்து வச்சு ஆடு பார்க்க முடியும், நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ரீமேக் வெர்ஷன் ஆகி பாருங்க, இந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஆகி பாருங்க. PS5 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல PC இருந்துச்சுன்னா புதுசு ட்ரை பண்ணுங்க, இல்லாத பட்சத்தில் PS2 ட்ரை பண்ணுங்க. இரண்டாவது இடத்துல பார்க்க போகிறது மான்ஸ்டர் ஹவுஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா 2006 ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் ஹவுஸ் அப்படின்ற படத்தோடைய ஒரு அஃபிஷியல் கேம் தான் இந்த கேம். இந்த கேமோட கதை கான்செப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூவியில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். மான்ஸ்டர் ஹவுஸ்னாலே தெரியும் ஒரு பேய் வீடு அப்படின்ட்டு. பேய் வீடுனா என்ன இருக்கும், ஊருக்கு ஒதுக்குறப்போ ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்கும், அந்த வீட்டை தேடி வந்து எது சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ 3 பேர் போவாங்க இல்லையா. பட் அதெல்லாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா நெய்பர் ஹவுஸ், பக்கத்து வீடு ஒரு வீடு இருக்குது ஓகேவா. அந்த வீட்டில் வந்து அமானுஷ்யமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சின்ன பசங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அந்த வீட்டோட கிழவன் இருப்பான், அந்த கிழவனுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடும். ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே இதுக்குள்ளது அமானுஷ்யம் இருக்குன்னு தேடி போவாங்க. உள்ளே தேடி போனான்னு தெரிய வரும் இந்த வீட்டுக்குள்ள பேயிடா, இந்த வீடே பேய்டா அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கும் இந்த படத்தில். இதே கான்செப்ட் தான் இந்த கேம்லேயுமே. சில கட்சின்ஸ் இன்ட்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைரியில் வந்து பார்த்து யாரோ ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த கேமோட கதையை உருவாக்கி இருந்திருப்பாங்க. படத்தோட 3 ப்ரொட்டகனிஸ்ட் தான் இந்த கேமோட ப்ரொட்டகனிஸ்டும். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு மீம் ட்ரெண்ட் எடுத்து தெரியுமா, அது திரும்பி பார்க்குற மாதிரி. அந்த மீமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து வந்த சீன் தான், இந்த படத்தோட சீன் தான் எடுத்து இப்போ மீமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான படம் தான் இது. பட் அதுக்கப்புறம் ஏன் பார்ட் 2 வரலன்னு தெரில. பட் உண்மையே ஒரு நல்ல படம், ஒரு டச்சிங்காக. கடைசியில் பார்க்கும்போது நமக்கு வந்து பேயை பார்க்கும்போது நமக்கு ஃபீலிங்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி, நமக்கே ஒரு ஃபீலிங்ஸ் ஆகிடும் கடைசியாக பேயை பார்க்கும் பொழுது. இதுக்கெல்லாம் வந்து அந்த கேரக்டரை பார்த்து நான் வந்து கதறி எழுதிருக்கு சின்ன வயசில் இந்த படத்தை பார்த்து விட்டு. ஆக்சுவலி படம் தமிழில் இருக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, நல்ல படம் தான். அதே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரொடகனிஸ்ட் இருப்பாங்க. ஜெனின்னு ஒரு பொண்ணு, கவுடர் அப்படின்ட்டு ஒரு ஜப்பி பாய் ஓகேவா, அப்புறம் டிஜேன்னு ஒரு ஒல்லி பையன். இவங்க 3 பேர் தான் வந்து ப்ரொடகனிஸ்டாக இருப்பாங்க படத்தில். அதே 3 கேரக்டர்ஸ் தான் இந்த கேமில் வந்து ப்ரொடகனிஸ்டாக வச்சிருப்பாங்க ஓகே. அப்புறம் 3 பேரும் ஆடுறதுன்னு கேட்டிங்கன்னா 3 பேர் ஒட்டுக்கெல்லாம் ஆட முடியாது. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி 3 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. திடீர்னு ஒரு சுழல் மாதிரி இருக்கும் ஓகே, அது பல்லாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள சேரு ஃபர்னிச்சர்லாம் வந்து தேயாமல் அட்டாக் பண்ண வரும் ஓகே. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல மாட்டிருப்பாங்க. கேமை ஒவ்வொரு கடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் ஆடி இருப்பீங்க அந்த கேமில். கடைசியில் தான் வந்து வீடே பேயா மாறி திடீர்னு வந்து அட்டாக் பண்ண வரும். கடைசியில் பேய் எப்படி கொண்டாங்க அப்படின்ட்டு குயிக் டைம் ஈவெண்ட்லாம் கொடுத்து கேம் வந்து ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப சின்ன கேம், நீங்கள் கரெக்டாக ஆனீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸில் முடிச்சிடலாம் அந்த கேமை. படம் பார்க்குற மாதிரி ஈஸியாக 2 ஹவர்ஸில் முடிச்சலாம் அந்த கேமை. காரணம் என்ன அப்படின்னா அந்த கேமை பப்ளிஷ் பண்ணது THQ ஒரு வேலையிலே. இப்போ பார்த்தாலும் லைசன்ஸ் கேம். பட் இருந்தாலுமே கேமை வந்து படத்தில் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அந்த கிராஃபிக்ஸை வந்து PlayStation 2 வந்து அந்த டைம் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுவே நல்லா இருந்திருக்கும் இந்த கேமில். இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க போகிறது கேம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த கேம் ரொம்ப பிடிச்சி இந்த படம் தான் ஓகே. எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்றதை வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் டச்சிங்காக இருந்திருக்கும். நம்ம ஊர் இருப்பாங்க தெரியுமா, காஞ்சனாக்கா பாவல்லம்மா அப்படின்ட்டு, அது கூட எனக்கு சென்டிமெண்ட்டாக இல்லை. பட் இதை பார்க்கணும் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. முதலாவது இடத்துல பார்க்க போகிறது ஷேடோ ஆஃப் ரோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் தீமில் இருக்கிற ஒரு கேம். ஆக்சுவலி கிரீக் அண்ட் ரோம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சில இடங்களில் சினிமா தான் இருக்கும் ஓகேவா. அந்த இடத்துல கேம் பார்த்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் வார் பேஸ் பண்ணா இருந்திருக்கும். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா காட் ஆஃப் வார் வந்து காட்ஸை பேஸ் பண்ண கதையாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸை பேஸ் பண்ண கதையாக இருக்கும். சரியா சொன்னால் ஜூலியஸ் சீசர் ஃபிக்ஷன் ஒரு வேர்ல்டுக்குள்ள ஜூலியஸ் சீசரோட ஆட்சி காலத்தை ஃபிக்ஷனலாக கதையாக சொல்லியிருப்பாங்க. அங்கே நடக்கிற குளறுபடிகள், அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத கேமோட கான்செப்டாக இருந்திருக்கும். முக்கியமான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடியேட்டர் படம் பார்த்துருப்பீங்கல்ல, கிளாடியேட்டர் படம் 1001 படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. சுற்றி எல்லாம் ஆளுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, நடுவில் வந்து நம்மளை வந்து கிரிக்கெட் மைதான மாதிரி வச்சுக்கிட்டு சண்டை போட சொல்லி தெரியுமா, அந்த மாதிரி கேமுக்குள்ள வந்து பயங்கர சீன் இருக்கு. அதுக்காகவே வந்து 2 ப்ரொடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த கேமுக்குள்ள. ஒருத்த வந்து ஆக்ரிப்பா, இவன் தான் வந்து இந்த கட்டு மஸ்தான பாடி வச்சுக்கிட்டு இந்த கிளாடியேட்டர் ஃபைட் பண்றது அவன் தான் ஓகே. இன்னொரு விஷயம் இருக்கு, கேம்ல ஏகப்பட்ட அனிமல்ஸ் வருது, அட்டாக் பண்ண ஆளே வராங்க. அட்டாக் பண்ற வெப்பன் தெரியுமா, ஒண்ணு வந்து கல்லை தூக்கி போட்டு புலி அட்டாக் கொலை பண்றான். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் பார்க்க வந்து விஷுவலா வந்து அந்த டைம் வந்து பயங்கரமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இது பெரிய விஷயம் தான். இன்னொரு ப்ரோட்டகனிஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டோவினஸ். இவன் வந்து ஜூலியஸ் சீசர், இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து தெரியுமா, அதை சொன்னா தெரியுமா, ஜூலியஸ் சீசர்ன்ட்டு ஹிஸ்டரி புக்கில் வந்துருப்பா. அப்படி சாரி
எனக்கு தெரியாது. இந்த ஜூலியஸ் சீசரோட சொந்தக்கார பையன் தான் இவன் அப்படின்ற மாதிரி கேம்ல கொடுத்துருப்பாங்க. ஜூலியஸ் ஆட்சி காலத்துல வந்து நடக்குது, அவருக்கு ஏதாவது சூழ்ச்சி என்ன நடக்குது, இங்க என்ன வந்து பொலிட்டிக்கல் பிரச்சனை நடக்குது அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆளாக தான் அந்த கேமில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவனாவது பரவாயில்ல காட்டுத்தனமாக அடிப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஸ்டெல்த் பேஸ் பண்ணி கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பான் இந்த கேரக்டர். ஸோ வந்து கேமில் வந்து 2 கேரக்டர் கொடுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அது யார் பண்ணது அப்படின்னா வேற யாரும் இல்லை, ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸை பண்ண நம்ம கேப்காம் தான். ப்ரோ இந்த அளவுக்கு நல்லா இருக்கே ப்ரோ, இது ஏன் ப்ரோ யாருக்குமே தெரியல, ஏன் ப்ரோ அது அழிஞ்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே தான் முக்கியமாக 2 பேர் வாயிறீங்க. ஒரு ஆள் ரெசிடென்ட் ஈவில் 4 இவனோட பெரிய பிரச்சனை வச்சிங்களேன். இன்னொருத்தன் முக்கியமாக இருக்கான், அவன் தான் வந்து காட் ஆஃப் வார். எனக்கு எண்டே கிடையாதுடா. காட் ஆஃப் வார்ல அழிஞ்சதுல இந்த கேமும் ஒன்று. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் காட் ஆஃப் ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் வந்து ஈஸியாக வந்து ரெண்டுமே வந்து ரோமும் கிரீக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிமிலரான ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ண விஷயமா தான் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமிங் டேட்டா திருப்பிட்டு காட் ஆஃப் வார் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. அவன் தைக்கிற அடிக்கிறான், ஆனால் நீங்கள் ரூல்ஸ்னால வந்து கலத்தி போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி கேப்காம் அடிப்படையில் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. அந்த டைமிங் வந்து பெரும்பாலும் வந்து கேம்ஸ் அவ்வளோவா பண்ணி வேர்ல்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில்லை. அவங்க மோஸ்ட்லி ஜப்பான்லேயே கேம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா வேர்ல்டுலேருந்து ஒரு கேம் ஜப்பானுக்கு வருதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. GTA Vice டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அவங்க தான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸ் தான். அதில் வந்து அந்த டைம் இந்த கேம் ரிலீஸ் ஆன நேரத்தில் ரெசிடென்ட் ஈவில் 4 ரிலீஸ் ஆகி பயங்கர சக்கப்போடு போட்டுருந்துச்சு. அதனாலே வந்து கேப்காம் இந்த கேமுக்கு வந்து அந்த டைம்னால வந்து பெருசாக வந்து விளம்பரம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா ரெசிடென்ட் ஈவில் தான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தாங்க. இது ஒரு புது ஃப்ரான்ச்சைஸாக அவங்களுக்கு பார்த்தாங்க. இந்த ஒரு காரணத்தாலேயே இது வந்து பெருசாக கவனம் செலுத்தவும் முடியல, நிறைய பேருக்கு தெரியும் இல்லை. விளையாட வந்தவங்க கூட வந்து காட் ஆஃப் வார் கம்பேர் பண்ணிட்டு ஓடிவிட்டேன். ஸோ வந்து உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காட் ஆஃப் வார்லாம் தவிர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான கேம் தான் இது. இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லாமல் காம்படிஷன் செம்மையாக கொடுத்துருப்பாங்க. நிறைய அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக இருக்கும். இதெல்லாம் வந்து பயங்கரம் பண்ணியிருப்பாங்க இந்த கேமுக்குள்ள. ஓகே, முழுக்க வெஸ்ட் ஆடியன்ஸை வந்து கவர்னுன்றதுக்காகவே கேப்காம் பார்த்து உருவாக்கின கேமை கடைசி அவனும் பார்க்காமே போயிட்டான். நீங்களாவது 10 கேம் விளையாடி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து PS2 கேம்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 3 தான். இது முன்னாடி 2 பார்ட் இருக்கு. ப்ரோ இந்த கேம் விட்டு போச்சு அந்த கேம் விட்டு போச்சு சொல்லுவீங்க, எங்கடா GTA San Andreas இல்லை, எங்கடா காட் ஆஃப் வார் 2 இல்லைன்னு தெரியும். இந்த கேம்ஸ் எல்லாமே முதல் 2 பாகத்திலே வந்து நல்லா அலசியாச்சு. திரும்ப அலசினாலும் துணி கிழிஞ்சுன்றதுனால தான் எடுத்து காய போட்டு வேற கேம் சொல்லியிருக்கேன் இதுல. இது மட்டும் இல்லாமல் PlayStation 2க்குன்ட்டு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. இது நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக 4 அடுத்த பாட்டு போடுறேன். ஓகே, அதில் வந்து இன்னும் நிறைய கேம்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக போன பேர் வந்து லீவில் வந்து என்ன கேம் ஆட தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, வீடியோ போகிறதுக்குள்ள லீவே முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கூல் தாட்டாங்க பாஸ். ஸ்கூல் தாட்டா என்ன முதல்ல நடத்த மாட்டாங்க இல்லை, அது கேம் பாருங்க ஜாலியாக. ஓகே சந்தோஷ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். ஓட்டுறேன், பாய்.